அறுதி பெரும்பான்மையை சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நிரூபித்து விட்டார். ஆகவே ஆளுநர் விதித்த 3 நாள் கெடுவிற்குள் சட்டமன்ற அவையிலேயே, அதுதான் பெரும்பான்மையை தீர்மானிக்கிற இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டமன்றம்தான். அந்த சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஆர். உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூறியவாறு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம் இந்த அரசுக்கு, அதுவரை நாம் பொறுமையை கடைபிடிப்போம் என்ற வகையிலே சொல்லியிருக்கிறார். எங்கள் நிலைப்பாடும் அதுதான். அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருப்பதை அவருடைய முதல் பேச்சிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்களும் அதே விதத்தில் ஆட்சிக்கு எப்படி திமுக கூறுகிறதோ அதைப் போல 6 மாத காலம் அமைதியையும் பொறுமையும் கடைபிடிப்பதென்றும், இந்த அரசு எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல முயற்சிகள், நல்ல திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் எங்கள் விருப்பத்தை, வாழ்த்துக்களை இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.